நாட்டில் தமிழ் இல்லை, மொழி இல்லை, கலை இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டியை கட்டி பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து இங்கே நான் உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? அது எப்படி உட்கார மாட்டோம்ல. ஏன் உட்கார மாட்டோம்? அழுக்கு ஆயிரும்ல. துணி அழுக்கா பாரு. என்னதான் இருந்தாலும் கிளியக்கூடிய துணி தானே. ஆனா உங்களை உட்கார விடாம தடுக்குது பாருங்க. உங்க மனசாட்சியோ உங்க உடம்போ தடுக்கல, கிளிய போற துணி உங்களை தீர்மானிக்குது கீழே உட்காருது. அப்ப நம்ம என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், என்ன நடத்தணுங்கிறத நம்ம தீர்மானிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. உணவு தானே உணர்வை கொடுக்கும். நாட்டில் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்சது இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் ஓட்டான் மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கிரேக்க விஞ்ஞானி கலிலியோவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுது முடிஞ்சு. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், இத்தனையும் செய்வான். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை.